இல்லத்திலிருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானுடைய ஒரு உபதேச குறிப்பு அல்லது அவர் சொல்லுகின்ற இந்த தத்துவம்னு ஒன்று வச்சுக்கோங்களேன். இது உலகத்தில் இருக்கின்ற எல்லாருக்கும் பொருந்தும். அதுதான் இதில் மிக முக்கியம். நம்முடைய தமிழ்நாட்டுக்கு தான் பொருந்தும், அல்லது இந்தியாவில் இருக்கின்ற ஏதோ ஒரு மாநிலத்துக்கு தான் பொருந்தும், அப்படியெல்லாம் இல்லாமல் இந்த கருத்து உலகத்தில் எந்த கடைக்கோடியில் இருந்தாலும் எல்லாருக்கும் பொருந்தும். அதில் மிக முக்கியமாக நம்ம உணர வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பிறக்கும்போது எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி தானே பிறக்குது இல்லை? இந்தியாவில் ஒரு மாதிரி பிறக்கும், அமெரிக்காவில் ஒரு மாதிரி பிறக்கும், ஆப்பிரிக்காவில் ஒரு மாதிரி பிறக்கும் அப்படின்லாம் இல்லை. எல்லா குழந்தையும் எந்த அடையாளமும் மற்ற குழந்தையாக மட்டுமே பிறக்கிறது. அதற்கு பின்பு அந்த குழந்தைக்கு நாம் போடுகின்ற முகமூடிகள்னு நிறைய இருக்குல்ல, அந்த முகமூடிகளைத்தான் இந்த பத்தியில் இன்னைக்கு வள்ளல் பெருமான் நமக்கு சொல்கிறார். இத்தனை முகமூடிகளை சுமந்துக்கிட்டால் நாம் எல்லாரும் இருக்கோம் அப்படின்னு ஒரு ஆச்சரியம் வருது, ஒரு கவலை வருது. ஆச்சரியங்கிறத விட ஐயோ இவ்வளோ முகமூடியா, தேவையே இல்லையே, இயல்பான ஒரு முகத்தோடு இருந்தால் அதுவே சுகமான வாழ்க்கையாச்சு, அப்புறம் ஏன் இவ்வளோ சேர்த்துக்கிறோம் அப்படின்ற ஒரு சிந்தனையை நமக்குள் விதைக்கின்ற ஒரு பத்தி. சாதி ஆசாரம், குலாசாரம், ஆசிரமாசாரம், லோகாசாரம், தேசாசாரம், கிரியாசாரம், சமயாசாரம், மதாசாரம், மரபாசாரம், கலாசாரம், சாதனாசாரம், அந்தாசாரம், சாத்திராசாரம் முதலிய ஆசாரங்கள் ஒழிந்து சுத்த சன்மார்க்க சத்திய ஞானாசாரம் ஒன்றே இது தொட்டு வழங்க வேண்டும். அதாவது பெரும் தயவே வடிவமாக இருக்க வேண்டும், அந்நியரின் தோஷம் விசாரியாமல் இருக்க வேண்டும். சத்திய ஞானாசாரம் என்கின்ற அந்த பத்தி உபதேச குறிப்புகள்ல இருக்கு. கிட்டத்தட்ட 13 ஆசாரங்களை சொல்றார். இது எல்லாம் நம்ம முகத்துல இருக்குல்ல. கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்களேன். உங்க முகத்துக்குள் அல்லது உங்க முகத்து மேல நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற இத்தனை ஆசார முகமூடிகளையும் நம்ம போட்டிருக்கோங்கிறது தெரியும். இது எல்லாமே இல்லாமல் அந்த தனிப்பெரும் கருணை என்று சொல்லுகின்ற அந்த ஒரு ஆசாரம் மட்டுமே புழங்க வேண்டும், அந்நியரின் ஆசாரம் விசாரியாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். நீ யார், எந்த ஊர், எந்த தெரு, எந்த வீடு, யார் உங்கள் அப்பா, யார் உங்கள் அம்மா, அப்படி பல விஷயங்களை கேட்பது அன்பினால் அல்ல. அது நமக்கு நல்லா தெரியும். அவருடைய வேர்கள் எங்கே இருந்து வருகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே நம்ம இத்தனை கேள்வியை கேட்குறோம். அது எதுவுமே கூடாது, அந்நியரின் தோஷம் விசாரியாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். அப்படி இருந்தால் எவ்வளோ சுகமாக இருக்கும்ல. வந்து நிற்பவர் ஒரு மனிதர், வந்து நிற்கின்ற பெண்மணி ஒரு மனுஷி, அவ்வளோ மட்டும் தெரிஞ்சால் போதுமே. அன்பு செய்வதற்கு வேறு எல்லாம் தடையாக வச்சுருக்கோமே, அந்த தடைகள் என்னங்கிற பட்டியல் கொடுக்குறார் பாருங்க. ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ ஆசாரத்தை நம்ம சுமந்துக்கிட்டு திரிகிறோம். ஒரு குழந்தை பிறக்குது பூமியில், எந்த விதமான ஆசாரமும் இல்லாமல் இயல்பாக பிறக்கிறது. ஆனால் அதற்கு பிறந்த பின்பு அந்த குழந்தைக்கு நாம் இத்தனை முகமூடிகளை போட்டு அனுப்புகிறோம் என்றால் முகமூடிகளை களைய வேண்டிய அந்த நேரத்தை தான் வள்ளல் பெருமான் நமக்கு இதில் சொல்கிறார். ஜாதி ஆசாரம், குலாசாரம், ஆசிரமாசாரம், லோகாசாரம், தேசாசாரம், கிரியாசாரம், சமயாசாரம், மதாசாரம், மரபாசாரம், கலாச்சாரம், சாதனாசாரம், அந்தாசாரம், சாத்திராசாரம். நம்ம பிறந்த இடம், குலம், பண்பு, சாதனம், சனாதனம், தேசம், மொழி, இப்படி பலவிதமான ஆசாரங்களை சுமந்து நாம் இந்த பூமியில் உலவிட்டுருக்கோம் அப்படின்னு 13 ஆசாரங்களை சொல்லுகிறார். அதில் நம்ம வியக்க வேண்டியது வழக்கம் போல் வள்ளல் பெருமானிடம் எப்படி கூர்மையாக அவதானித்திருக்கிறார். அதுதான் மிக முக்கியம். அவர் தன்னளவில் ஒரு ஞானியாக இருந்து, தன்னளவில் துறவியாக இருந்து, தன்னளவில் பற்றற்றவராக இருந்தாலும் கூட இந்த சமூகத்தில் நிலவி வந்த அந்த சமய கொடுமைகளை உணர்ந்து இது எல்லாத்தையும் இந்த பூமி, இந்த சமூகம் என் மீது சுமத்தி இருக்கிறது, அதிலிருந்து நான் வெளியே வந்து விட்டேன் அப்படிங்கிற ஒரு ஆணித்தரமான குரலை இதில் சொல்கிறார். 13 ஆசாரங்களிலிருந்து நான் வெளியே வந்து விட்டேன் என்று அவர் சொல்லுகின்ற தெளிவு நமக்கும் வர வேண்டும். அந்த தெளிவை எப்படி பெறுவது? இந்த 13 ஆசாரத்தை தாண்டி போனால் தெளிவை பெறலாம் அப்படிங்கிறது வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற விளக்கம். அந்த விளக்கத்துக்கு எதை பெறணும்னு சொல்கிறார் பாருங்க. அடுத்தது சுத்த சன்மார்க்க சத்திய ஞானாசாரம் ஒன்றே இது தொட்டு வழங்க வேண்டும். அவ்வளோதாங்க. மீதி ஆசாரம், தேசாசாரம், மதாசாரம், மொழியாசாரம்லாம் விட்டுட்டு சத்திய ஞானாசாரம் மட்டுமே இது தொட்டு வழங்க வேண்டும். எது சத்தியம்? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அன்பு ஒன்றுதான் சத்தியம் அப்படிங்கிறார்.
மீதி எல்லா அடையாளங்களும் செயற்கையாக நாம் உருவாக்கியது. அதுதான் ரொம்ப முக்கியம் இதில். அன்புங்கிறது உயிர் இயற்கை, அது ஒன்று தான் உயிருக்கான அடையாளம். மீதி எல்லா அடையாளங்களும் மேன்மேடு அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். எனவே இந்த மேன்மேடு எல்லாமே செயற்கை, மேன்மேடு எல்லாமே அதீதமான சுமை. இயற்கையாக இருக்கக்கூடியது சுகம். அதனால் சுமை வேணுமா சுகம் வேணுமா, நமக்கு அந்த ஒரு புள்ளியில் நம்மை நிறுத்துகிறார். சுமை வேணும்னா இந்த 13 ஆசாரங்களை சுமந்து கொண்டே இருக்கணும், லக்கேஜ் மாதிரி. லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட்னு சொல்லுவோம்ல, அதே தாங்க வாழ்க்கைக்கும். இந்த 13 ஆசாரங்கள்ங்கிற சுமையை, லக்கேஜை தூக்கிக்கிட்டே அலைஞ்சோன்னா வாழ்க்கை முழுசும் பெரும் சுமையாகி போயிடும். லெஸ் லக்கேஜ் ஆக்கியாச்சுன்னா மோர் கம்ஃபர்ட். எந்த விதமான பவுண்ட்ரியும் இல்லாமல், எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல், இயல்பாக ஊற்றெடுக்கின்ற ஒரு ஊற்று மாதிரி, பாய்கின்ற ஒரு நதி மாதிரி அன்பை மட்டுமே நம்மால் கொடுக்க முடியும் என்றால் அந்த சுகத்தை ஏன் நாம் ஏற்றுக்கக்கூடாது? அதுதான் வள்ளல் பெருமான் கேட்கின்ற கேள்வி. அதாவது பெரும் தயவே வடிவமாக இருக்க வேண்டும், அந்நியரின் தோஷம் விசாரியாமல் இருக்க வேண்டும். தயவுன்னு கூட சொல்லலைங்க, பெரும் தயவு அப்படிங்கிறார். அந்த பேரன்பு, பெரும் கருணை, அது ஒன்று மட்டும்தான் உலகுக்கு தேவையான விஷயம். மற்றவங்களோட தோஷம் விசாரியாமல் இருக்க வேண்டும்னா எவ்வளோ தூரம் அவர் மனசு வருத்தப்பட்டிருக்கார் பாருங்கள். யாரை பார்த்தாலும் எல்லா விதமான அந்த பூர்வாசிரம விஷயங்களையெல்லாம் கேட்டு 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 இவர்கள் நம்மவர்களா அல்லது வேற்று மதத்தினரா வேற்று ஜாதியினரா இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்டு கேட்டு மற்றவர்களை பிரித்தாளுகின்ற அந்த சூழ்ச்சியை நாம் கைவிட வேண்டும். அன்பு மட்டும்தான், பெரும் தயவு மட்டும்தான், பேரன்பு மட்டும்தான் நமக்கான அடையாளமாக இருக்க வேண்டும் என்று ஒரு குழந்தைக்கு சொல்லித்தர்ற மாதிரி நமக்கு வள்ளல் பெருமான் சொல்லி தருகிறார். ஏற்றுக்கணுமே, ஏன்னா அது ஒன்று தானே நமக்கான வாழ்வியல் அடையாளமாக இருக்க முடியும். பெரும் கருணையும் பேரன்பும் கொண்டவர்களாக நாம் மாறுவோம். நம்முடைய வள்ளல் பெருமானுக்கு நம்முடைய வணக்கத்தை சொல்லுவோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.